இது எங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது ஈகமெல்லாம் பரவட்டுமே, இதை எங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. அண்ணலே இங்கு நம்மை அழைத்தாயும் மண்ணிலே பொங்கும் வாழ்வழித்தார். அண்ணலே இங்கு நம்மை அழைத்தாயும் மண்ணிலே பொங்கும் வாழ்வழித்தார். வரையில்லா வரங்களை நமக்களித்தார், வரையில்லா வரங்களை நமக்களித்தார். தன் கரையில்லா கருணையால் நம்மை மீட்டார். இதை எங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது ஈகமெல்லாம் பரவட்டுமே, இதை எங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு இந்த புதிய நாளை தந்து ஆசிர்வதித்திருக்கிறார். இந்த இனிய நாளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நாளின் செயல்களை இறைவன் தாமே வழிநடத்திட மன்றாடுவோம். இன்று நம் அன்னையாம் திருச்சபை கன்னியும் மறைசாட்சியுமான புனித ஆகத்தாவை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறது. ஆண்டவருடைய திருப்பீடத்திலே புதிதாய் மலர்ந்த மலர் போல தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து கொண்ட இந்த புனிதையை பின்பற்றி நாமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை உணர்ந்து வாழ இப்பலியிலே மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் சிறப்பாக அமலோற்பவும் ஒப்புக்கொடுக்கூடிய 9வது ஆண்டு நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த கணவர் அல்போன்ஸ் டெய்லர் அவருடைய ஆன்மா இறைநிலைத்து இளைப்பாற்றி அடையும்படியாகவும், மேலும் மரித்த சிபிக்குமார், மரிய அந்தோணி, ஒவ்வொரு அந்தோணி அம்மாள், சந்தியாகு, ஜபமாலை, அந்தோணி ஆசிரியர், ஃப்ளாரன்ஸ் மேரி, மைக்கேல் சந்தியாகு, அசோக் குமார், ராஜா மற்றும் அருட்தந்தை ஜோசப் பனோர் மற்றும் யாரும் நீயாத ஆன்மாக்களுடைய இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கன்னியும் மறைசாட்சியுமான புனித ஆகத்தா கற்பின் சிறப்பாலும் மறைசாட்சியத்தின் வீரத்தாலும் உமக்கு உகந்தவராக திகழ்ந்தாரே.
நாங்கள் இரக்கம் பெற அவர் எங்களுக்காக இறைஞ்சி வேண்டிட அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். உடன்படிக்கை பேழையை திரு தூயகத்தில் வைத்தனர். ஆண்டவரின் மாட்சி கோவிலை நிறைப்பிற்று. அரசர் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தை 1-7, 9-13 வரை. அந்நாட்களில் சாலமோன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை தாவீதின் நகர் சீயோனிற்கு கொண்டு வர விரும்பினார். அதற்காக அவர் இஸ்ரேலின் பெரியோரையும் எல்லா குலத் தலைவர்களையும் இஸ்ரேல் மக்களின் மூதர் வீட்டு தலைவர்களையும் எருசலேமிற்கு தம்மிடம் வரும்படி அழைத்தார். அதற்கு இணங்க அவர்கள் அனைவரும் 7ஆம் மாதமாகிய ஏத்தானிம் மாதத்தின் பண்டிகையின் போது அரசர் சாலமோன் முன் கூடினர். இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் வந்தனர். குருக்கள் பேழையை தூக்கி கொண்டனர். ஆண்டவரின் பேழை, சந்திப்பு கூடாரம், கூடாரத்தின் தூய கலன்கள் அனைத்தையும் குருக்களும் லேவியரும் சுமந்து சென்றனர். அரசர் சாலமோனும் அவரிடம் வந்து குழுமிய இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் என்னவோ கணக்கிடவோ முடியாத அளவு திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பேழைக்கு முன்னால் பலியிட்டனர். பின்னர் குருக்கள் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை கோவிலில் கருவறையாகிய திரு தூயகத்தில் அதற்குரிய இடத்தில் கெருபுகளின் இறக்கைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தனர். அக்கெருபுகள் பேழை இருக்கும் இடத்தில் தங்கள் 2 இறக்கைகளையும் விரித்து பேழையையும் அதன் தண்டுகளையும் மூடியவாறு இருந்தன. 2 கற்பலகைகளை தவிர வேறொன்றும் பேழைக்குள் இல்லை. இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய பொழுது அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட ஒரேபு மலையில் மோசே அதற்குள் வைத்தவை அவை. குருக்கள் தூயகத்தில் நின்று வெளியே வருகையில் ஒரு மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிறைப்பிற்று. அம்மேகத்தின் பொருட்டு குருக்கள் திருப்பணி புரிய அங்கு நிற்க இயலவில்லை. ஏனெனில் ஆண்டவரின் மாட்சி அவர் இல்லத்தை நிறைப்பிற்று. அப்பொழுது சாலமோன், ஆண்டவரே, நீர் கரிய மேகத்தில் உறைவதாக கூறினீர். நீர் என்றென்றும் தங்கி வாழ உயர் இல்லம் ஒன்றை உமக்காக நான் கட்டியுள்ளேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல். பல்லவி. ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். திருப்பேழை எப்ராதமில் இருப்பதாய் கேள்விப்பட்டோம், வனவெளியில் அதை கண்டுபிடித்தோம். பல்லவி. அவரது உறைவிடத்திற்கு செல்வோம், வாருங்கள், அவரது திருவடி தாங்கி முன் வீழ்ந்து பணிவோம். பல்லவி. ஆண்டவரே, நீர் உமது வல்லமை விளங்கும் பேழையுடன் உமது உறைவிடத்திற்கு எழுந்தருள்வீராக. உம் குருக்கள் நீதி ஆடை என்ன அணிவார்களாக. உம் அன்பர்கள் அக்களிப்பார்களாக. நீர் திருப்பொழிவு செய்த அரசரை உம் ஊழியராகிய தாவீதின் பொருட்டு புறக்கணியாதையும். பல்லவி.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 53 முதல் 56 முடிய. அவர்கள் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள். அவர்கள் படகை விட்டு இறங்கிய உடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டுணர்ந்து அச்சுற்றுப்பகுதி எங்கும் ஓடிச் சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வர தொடங்கினார்கள். மேலும் அவர் சென்ற ஊர்கள், நகர்கள், பட்டிகள் அனைத்திலும் உடல்நலம் குன்றியோரை பொதுவிடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் சாலமோன் அரசர் ஆண்டவருக்கு ஆலயம் கட்டிய பிறகு உடன்படிக்கை பேழையை கொண்டு வந்து திருத்தூயகத்திற்குள் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே அவர் குருக்கள், பெரியவர்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு அந்த உடன்படிக்கை பேழையை கொண்டு வருகிற காட்சியை முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். இந்த உடன்படிக்கை பேழை ஆலயத்திற்குள்ளாக வைக்கப்பட்ட உடனே அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வு நமக்கு சொல்லுகிறது. மேகம் வந்தது, அந்த திருத்தூயகத்தை அப்படியே நிரப்பிற்று ஆண்டவருடைய மாட்சி கோவிலை முழுவதுமாக நிரப்பிற்று அதற்கு முன்னால் யாரும் நிற்க முடியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய மாட்சி கோவிலை நிரப்பிற்று. யாருக்கெல்லாம் ஆண்டவருடைய மாட்சியை காணுகிற ஆசை இருக்கிறது என்று சொன்னால் எல்லோருமே அதற்காகத்தான் விரும்புகிறோம். ஆண்டவருடைய மாட்சியை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். உண்மையில் ஆண்டவருடைய மாட்சி யாருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைய நற்செய்தி பகுதி நமக்கு ஒரு செய்தியை தருகிறது. மார்க்கு நற்செய்தி 6வது அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டுணர்ந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, கெனசரேத்து என்கிற ஊருக்கு வருகிறார். அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஆண்டவர் இயேசுவை தேடி வருகிறார்கள். அங்கே சொல்லப்படுகிற வசனம் என்ன? இன்னார் என்று கண்டுணர்ந்து அச்சுற்றுப்பகுதி எங்கும் ஓடி சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் அவர்கள் போனார்கள். இது மிக ஆச்சரியமான ஒரு வசனமாக நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, கண்டுணர்ந்து கொண்டார்கள், ஓடினார்கள், அவர் இருக்கிற இடமெல்லாம் அவரோடு இருப்பதற்காக போனார்கள். இறைவனுடைய மாட்சி யாருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அவரை கண்டுணர்கிறவர்களுக்கும் அவரை தேடுகிறவர்களுக்கும் அவர் இருக்கிற இடத்தில் தாங்கள் இருக்க வேண்டும் என்று ஆசை கொள்ளுகிறவர்களுக்கும் தான்
கிடைக்கிறார். அந்த மாட்சி விவிலியத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும் நாம் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, லூக்கா நற்செய்தியிலே 8வது அதிகாரத்தில் நாம் பலமுறை வாசித்திருக்கக்கூடிய இந்த பகுதியில் இரத்தப்போக்குடைய ஒரு பெண் நலம் பெறுதலும் சிறுமி உயிர்த்தெழுதலும் என்கிற பகுதியிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், அந்த சிறுமியினுடைய இறப்புக்கு முன்பாக நடக்கக்கூடிய பகுதியை பார்க்கிறோம். சிறுமி இறந்துவிட்டாள் என்கிற செய்தி அங்கே யாயிருக்கு சொல்லப்படுகிறது. இயேசுவும் அந்த செய்தியை கேள்விப்படுகிறார். உடனே அவரிடத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய வசனம் என்ன? அஞ்சாதீர், நம்பிக்கையோடு மட்டும் இரும், அவள் பிழைத்துக் கொள்வாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இறைவனுடைய மாட்சியை காண்பதற்கான பகுதி அதுதான். அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர். ஆகவே நாம் பயப்படாமல் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவருடைய மாட்சி நமக்கு நிச்சயமாக உண்டு. அதே போல யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 40வது வசனத்தை பாருங்கள். அங்கே லாசர் இறந்த பிறகு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய சகோதரிகள் அழுது கொண்டிருக்கிறார்கள். இயேசு வந்து ஆறுதல் சொல்வதற்காக வந்து சேர்கிறார். ஆறுதல் சொல்கிற போது கல்லறைக்கு போகிறார். அங்கே எல்லாரும் போய் கூடி நிற்கிறார்கள். கல்லறையை, இந்த கல்லை அகற்றி விடுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அப்போது சகோதரி மார்த்தா சொல்லுகிறார், ஆண்டவரே 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே என்று சொல்கிறார். அப்போது இயேசு சொல்லக்கூடிய வசனம் என்ன? நீ நம்பினால் கடவுளுடைய மாட்சியை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா என்று சொல்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ நம்பினால் மாட்சி உண்டு. திருத்தூயகத்தை மாட்சி நிரப்பி இருந்தது. ஆண்டவருடைய மாட்சி நிரம்பி இருந்தது. எல்லாராலும் காண முடியவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவருடைய மாட்சியை காண முடியும். யார் காண முடியும்? யாரெல்லாம் நம்புகிறீர்களோ அவர்கள் எல்லோரும் மாட்சியை காண முடியும். அந்த மாட்சியை கண்டவர்கள் யார்? கெனசரேத்து மக்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இயேசுவை இன்னார் என்று கண்டுகொண்டார்கள். இன்னார் என்று கண்டுகொள்வதற்கு முன்பாக ஓடினார்கள். அவரோடு இருப்பதற்கு விரும்பினார்கள். அவர் இருந்த இடங்களில் இருப்பதற்காக அவர்கள் ஓடிச் சென்றார்கள் என்று பார்க்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய மாட்சி எல்லோருக்கும் உண்டு. நாமும் காண முடியும். நமக்கு தேவையானதெல்லாம் இயேசுவை கண்டுணர்ந்து கொள்ளுதல், அவரை தேடுதல், அவர் இருக்கும் இடத்தில் நான் இருக்க வேண்டும் என்று ஆசை கொள்ளுதல். அது இருந்தால் நிச்சயமாக நடக்கும். ஆண்டவருடைய மாட்சி நம்மிலும் வெளிப்படும். சிந்திப்போம். வீடத்தில் எழுந்திடும் இயேசுவே உன் பலி, எண்ணரும் தியாக பலி. அதில் ஏழை நான் தரும் காணிக்கை என்பது கலந்திடும் நீர்த்துளி. பீடத்தில் எழுந்திடும் இயேசுவே உன் பலி, எண்ணரும் தியாக பலி. அதில் ஏழை நான் தரும் காணிக்கை என்பது கலந்திடும் நீர்த்துளி. ஆவே தந்தாராட்டை பலி, தந்தை அபிரகம் தந்தார் மகனை பலி. ஆவே தந்தாராட்டை பலி, தந்தை அபிரகம் தந்தார் மகனை பலி. அண்ணலே தந்தாய் உன்னை பலி, அடியேன் தருவேன் என்னை பலி. பீடத்தில் எழுந்திடும் இயேசுவே உன் பலி, என்னரும் தியாக பலி. அதில் ஏழை நான் தரும் காணிக்கை என்பது கலந்திடும் நீர்த்துளி. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, ஆகத்தா என்னும் புனிதையை கொண்டாடும் நாங்கள் உமக்கு கையளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய துன்பப் போராட்டங்கள் உமக்கு உவப்பு அளித்தது போல இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகிட அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியில் நீதியமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்துச் செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழி நடத்துகின்றீர். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வரும்பொழுதும் உயிர்ப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார், இன்று நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற புனித ஆகத்தா, இனிமே உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் வாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். வீட்டுலகில் இருக்கிற எங்கள்
தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் துளத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. இறைவன் எழும் நேரம் எந்த இதயம் மகிழும் காலம், உறவு மலரும் நேரம் எந்த உள்ளம் அமைதி காணும். இறைவன் எழும் நேரம் எந்த இதயம் மகிழும் காலம். சோலை குயில்கள் பாடும், எழில் தோகை மயில்கள் ஆடும். சோலை குயில்கள் பாடும், எழில் தோகை மயில்கள் ஆடும். இளம் காலை எழும் கதிர்கள் எந்தன் தலைவன் வரவை கூறும். மலர்ந்து விரிந்து மணமும் பரப்பும் மலரும் கவிதை பாடும். எந்தன் கமல இதயம் கனிந்து மகிழ்ந்து கடவுள் வரவை நாடி நிற்கும். இறைவன் எழும் நேரம் எந்த இதயம் மகிழும் காலம்.
வாழ்த்தும் அலை கடலும் புகழ்ந்து ஏத்தும் கனலும் புனலும் வாழ்த்தும் அலை கடலும் புகழ்ந்து ஏத்தும் பனிமலையும் மழை முயிலும் எந்தன் பரமன் கருணை பாடும் ஆ தாவி தவழ்ந்து துள்ளி பொங்கி பாயும் அருவி புகழும் எந்த இதயம் எழுப்பும் இசையில் இணைந்து இயற்கை முழுதும் இறையை போற்றும் இறைவன் எழும் நேரம் எந்த இதயம் மகிழும் காலம். மன்றாடுவோமாக. இறைவா, ஆகத்தாயினும் புனிதையை கன்னிமை மறை சாட்சியமாகியவற்றின் இரட்டிப்பு வெற்றியால் புனிதர்கள் மத்தியில் முடிசூட்டினீரே. இந்த அருளுடையாளத்தின் ஆற்றலால் தீமை அனைத்தையும் நாங்கள் துணிவுடன் மேற்கொண்டு விண்ணகம் ஆட்சிக்கு வந்து சேர அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.